ஓம் நமக் சிவாய நமோ நமக. நம்ம எல்லாத்துக்கும் இறைவன் மேல பக்தி ரொம்ப அதீதமா இருக்கும் இல்லையா? பக்தி நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்ம பக்தியில எந்த நிலையில இருக்கும், நம்ம பக்தி எந்த மாதிரி பக்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அதுல பக்தியில 3 ரகம் இருக்கு. அந்த 3 ரகத்துல பிராகிருத பக்தி, மத்தியம பக்தி, உத்தம பக்தின்னு சொல்லுவாங்க. அதுல தமிழ்ல முதல் நிலை பக்தி, நடுநிலை பக்தி, முழுநிலையான பக்தி, இந்த 3 விதமான பக்திகள் நமக்கு இருக்கு. இந்த 3 விதமான பக்தியில நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த விதமான பக்தியில இருக்கோம், அதை நம்ம எப்படி மாத்திக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப பக்தியில முதல் நிலையான பக்தியை நம்ம பார்க்கலாம். இந்த முதல் நிலையான பக்தின்னு சொல்றவங்க எப்பயுமே கோயிலுக்கு போவாங்க. எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. விபூதி வாங்குவாங்க, நெத்தியில இட்டுக்குவாங்க. கடவுளை அங்க பிரதர்ஷனம், காலில் பிரதர்ஷனம் பண்றதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அவங்களோட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு 10 ரூபா இறைவனுக்கு செஞ்சா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இந்த கோயிலுக்கு போனா நம்ம சந்தோஷமா இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கும், கடன் தீர்ந்துரும். இந்த மாதிரி ஆசையில தான் இந்த முதல் நிலையான பக்திகள் இருப்பாங்க. இவங்களால யாருக்கு எந்த ஒரு இம்சையோ கஷ்டமும் வராது. ஏன்னா இவங்களுக்கே ஒரு சின்ன கஷ்டங்கள் தேர்றதுக்காகத்தான் இறைவனை போய் வணங்குறாங்க. இந்த வணக்கத்தினால நமக்கு ஏதாவது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இதெல்லாம் கஷ்டங்கள் தீரும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் இந்த முதல் நிலையான பக்தி. இரண்டாவது நிலையான பக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது நிலை பக்தி எல்லா கோயிலுக்கும் போவாங்க, இறைவனை தரிசனம் பண்ணுவாங்க, எல்லா விதமான சேவைகளும் செய்வாங்க. அன்னதானம் பண்றது, கோயிலுக்கு பொதுநல சேவைகள் செய்யறது, சாதுக்களுக்கு சேவை செய்யறது, எல்லா விதமான பக்தியும் செலுத்துவாங்க. ஆனா இவங்களுக்குள்ள மத்தவங்கள பக்திய ஏத்துக்க முடியாது. யாராச்சும் பக்தியோட இறைவனை பத்தி சொன்னாங்கன்னா அது எக்ஸெப்ட் பண்ண முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. என்ன காரணம்? இவங்களுக்கு நான் செய்யற பக்தி தான் சரியான பக்தி, மத்தவங்க செய்யற பக்தி எல்லாம் சரியில்லை, ஏதோ ஏனாதோனமா பண்றாங்கன்னு ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள அகங்காரத்தோட இருக்கும். அந்த பக்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தும், நம்மளையும் கஷ்டப்படுத்தும். ஏன்னா இவங்க மற்றவங்க சொல்றது எப்பயுமே கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதான் பக்தி. ஏன்னா கடவுளுக்கு அடுத்துதான் இவங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தி. இந்த பக்தியால மற்றவங்க மன வருத்தப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இதுல 3வது நிலையான பக்தி ஒண்ணு இருக்கு. இந்த பக்தி முழு நிலையான பக்தி, உத்தம பக்தின்னு சொல்லுவோம். இந்த பக்தி இறைவனை பரிபூர்ணமா நம்பும். பார்க்கிறவங்க எல்லாத்தையும் இறைவன் சொரூபமா பார்க்கும். சேவை செய்யறது கூட நான் செய்யறேன் சேவையில எண்ணம் வச்சுக்காது. நான் செய்யறேன், நான் இந்த பொருளை செஞ்சேன், நான் அந்த கோயிலுக்கு உதவி செஞ்சேன், நான் அன்னதானம் செஞ்சேன், அப்படி ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா எல்லாமே இறைவன் தான் செஞ்சாரு, எல்லாரும் இறைவன் தான் செஞ்சுட்டு இருக்காரு, இறைவன் தான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்காரு இன்னும் ஒரு எண்ணத்துல வாழ்றக்கூடியவங்க தான் இந்த முழுமையான பக்தி. இந்த பக்தி உள்ளவங்க எப்பயுமே ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிப்பாங்க. இறைவனுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க பக்தி தான் எண்ணமே இருக்காது, தன் அகங்காரமே இருக்காது. அகங்காரமே இல்லாத இந்த பக்தியினால இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இறைவனை வணங்குறவங்களுக்கும் இவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு கருணையோடு இருக்கக்கூடியவங்க. ஆனா இந்த மூணு பக்திக்கும் இறைவன் வருவார், அவங்களுக்கு காட்சியளிப்பார். எந்த விதத்துல காட்சியளிப்பாரு? முதலாவதா இருக்கிறவங்களுக்கு மனித ரூபத்துல இறைவன் வருவார். அவங்களுக்கு நீ இந்த மாதிரி நல்லது செய்யி, உனக்கு உதவி செய்யும், உதவி கிடைக்கும், இந்த மாதிரி பூஜை பண்ணும், இந்த மாதிரி 4 பேர்த்துக்கு உணவு அன்னதானம் பண்ணும், உனக்கு குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் போகும்னு சொல்லி ஒரு விதமான வழிகளை அவங்க வாழ்றதுக்கு, அவங்க செய்யக்கூடிய புண்ணிய பலனை அதிகரிக்கிறதுக்கு இறைவன் மனித ரூபத்துல வந்து உதவி செய்வார், அவங்க கஷ்டங்கள் தீர்றதுக்கு. 2வது நிலையில இருக்கிறவங்களுக்கு கடவுள் எந்த ரூபத்துல வருவார்னா குரு ரூபத்துல வருவார். இந்த குரு ரூபத்துல வந்தாலும் அவங்களால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களையும் அவங்க மனித ரூபமா தான் பார்ப்பாங்க. அந்த குரு ரூபத்துல வர கடவுள் ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு தன்னோட இருக்கிற அகங்காரத்தை முழுமையா அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வார். எப்ப இறைவனுக்கு முன்னாடி நம் தலை வணங்குறோமோ, பக்தர்களுக்கு முன்னாடி தலை வணங்கி சேவை செய்யறோமோ, அந்த எண்ணத்தினாலதான் பரிபூர்ணமான பக்திக்கு இவங்களால போக முடியும். இது ஒவ்வொரு முறையும் குரு இந்த ரூபத்துல வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்வார். 3வது நிலை பக்தி இருக்கு இல்லையா? இந்த பக்திக்கு இறைவன் எந்த ரூபத்துல வருவார் தெரியுமா? எல்லா ரூபத்திலையும் வருவார், இறைவனாகவே வருவார். அவனுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பார், பிரகாச ரூபமாகவே இருப்பார். அந்த ஈஸ்வரன் இறைவனுக்கு இறைவனாகவும் பக்தனுக்கு பக்தனாகவும் அவனுக்கு முன்னாடி நிற்பார். அவனே இறைவனாகவே அவனுக்குள்ள தோன்றுவார். அந்த பக்தி தான் பரிபூர்ணமான பக்தி. இந்த பக்தியில நிறைஞ்சு நிற்கிற பக்தி தான் இந்த பக்தி. இந்த பக்தி இந்த மாதிரி பக்தி 3 விதமான பக்தி இருக்கு இல்லையா? இதுல நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்க இந்த நிலையில தான் இருக்கீங்க, உங்களுக்கு அகங்காரம் இருக்கு,
உங்களுக்கு நல்ல பக்தி இருக்குன்னு சொன்னா நமக்கு அதுவே பெருமையாகவும் அகங்காரமும் மாறும். இதுல நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது